வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபீஸ் டெலிகசி. இன்றைக்கி அபீஸ் டெலிகசி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ரிக்வெஸ்ட். அபீஸ் டெலிகசியை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி அபீஸ் டெலிகசியில் நம்ம பார்க்க போகிறது கடலை மிட்டாய், வேர்க்கடலை மிட்டாய் தாங்க. 2 வெரைட்டியாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம நார்மலாக செய்கிறது, அண்ட் தென் இன்னொன்று சாஃப்டாக குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி வேர்க்கடலையை அரைச்சி செய்ய போகிறோம். ஸோ குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து வேர்க்கடலையை வந்து வறுத்து எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஒரு கனமான பாத்திரத்தில் வறுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீட் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தோல் எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் இது பண்ணும் போதே நமக்கு அந்த தோல்லாம் தனியாக வந்துடும். நான் ஒரு முறை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தோலெல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு பிளேட்லேயே வச்சு கூட செய்யலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா இது வந்து குயிக்காகிடும். அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வேர்க்கடலையெல்லாம் தனியாக பிரித்தாச்சு. நல்லா உடஞ்சிருக்கு 2 பீஸாக. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை வந்து 1 கப் எடுத்துட்டிங்கன்னா அதில் 1/2 to 3/4 கப் வந்து உங்களுக்கு வெல்லம் தேவைப்படும். ஸ்வீட்னஸ்க்கு 1/2 கப் கம்பல்சரி நீங்கள் போடணும். இல்லைனா அதுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் இருக்காது. நான் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் வரைக்கும் எடுக்கலாம், ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த 3/4 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதில் பாதி தண்ணி வந்து ஆட் பண்ணி இதை நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு செய்ய போகிறோம். ஏன்னா வெல்லத்தில் கல் இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வடிகட்டிக்கிட்டேன். வேறு பாத்திரத்தில் மாற்றி வடிகட்டிட்டு இதை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த கேப்பில் வந்து இந்த வெல்ல பாகு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு பாகு. ஸோ இப்போ வந்து ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் நான் அந்த வெள்ளைப்பாகு எடுத்து விட்டால் அது வந்து நல்லா சேர்ந்து வரும். இப்போ உருட்டினீங்கன்னா இது வந்து நல்லா ஹார்டாகிடும். கூலானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹார்ட் ஆகிடும். இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சவுண்ட் வரணும். இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது. நம்ம வேர்க்கடலையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நூல் நூலாக வரும். இதுதான் கரெக்டான பதம். இதை ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு கட்டிங் போர்டு மேலே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இந்த பட்டர் பேப்பரில் வேணும்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. பட்டர் பேப்பரே ஒட்டாது. நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளேவருக்காக. அண்ட் தென் அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா ஈவன் ஆகிடும். இது ஈஸியான மெத்தடு. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த பட்டர் பேப்பர் கட்டிங் போர்டு மேலே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இப்போ வார்மாக இருக்குது. இந்த டைமில் நான் பீசஸ் கட் பண்ணுறேன். பட் வந்து இது நல்லா கூல் ஆகணும். கூல் ஆச்சுன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ கொஞ்சம் இது வந்து ஹாட்டாக தான் இருக்குது. இது நல்லா கூல் ஆகட்டும். பாருங்கள், நல்லா கூல் ஆகிடுச்சு. ஒரு 1/2 hour ஆகிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நான் இதை உங்களுக்கு க்ரஷ் பண்ணியும் காட்டுறேன். எப்படி அது வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ரிவ்யூ டைம். இருக்கு. Amir, I start. How is the taste? Yummy. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான வேர்க்கடலை மிட்டாய். இதுவும் ரொம்ப ஈஸி, சேம் மெத்தட் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை 1 கப் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் சேம் மெத்தட் தான், ஒரு கப்புக்கு அரை டு முக்கால் கப் வந்து வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வடிகட்டி கொதிக்க வச்சு பாருங்கள். இப்போ வந்து பாகுபதம் சேம் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச கடலை மிட்டாய்க்கு மாதிரியே தான் பார்க்கணும். இது நல்லா உருட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் பிளேட்டில் போடும் போது நல்ல சவுண்ட் வரும். அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பு எப்போவுமே சிம்லேயே தான் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். பாருங்கள், இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் போர்ட் மேலே வந்து பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். பாகு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம கட்டிங் போர்டு மேலே அதில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு ஸ்டீல் பிளேட்லேயே கூட நீங்கள் கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வந்து இந்த மாதிரி ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா சப்பாத்தி தேய்க்கிற கட்டை மேலே கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டீல் பிளேட்லேயும் கீ அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக வரும். இது நல்லா பீசஸ் போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா கூல் ஆகட்டும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், அது சாப்பிட்டோன்னே எவ்வளோ ஹாப்பியாக உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடச்சிட்டாங்க. இதுவும் நான் உங்களுக்கு உடைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப ஹெல்தியானதும் கூட. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இது வரைக்கும் அபீஸ் டெலிகேசியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.